ஒழுக்கத்தோடு ஒருவர் தவம் செய்து விட்டால் அந்த தவத்திற்கு உண்டான பலனை இல்லை என்று சொல்லி மறுக்க இறைவனால் கூட முடியாதாமா. கண்டிப்பா கடவுள் அவர்களுக்கு உண்டான கருணையை கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறது விதி. அந்த வகையில நீங்க சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நாமும் இந்த 7 நாட்கள் ஒழுக்கத்தோடு அப்ப செய்தது தவம், இப்ப இருக்கிறத விரதம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொண்டால் பலனை இல்லைன்னு முருகப்பெருமான் மறுக்கவே மாட்டார். ஏன்னா அவர் தான் கருணை கடலாயிற்றே. நீங்க திருச்செந்தூர்ல பாருங்க, எழுதியே போட்டிருக்கிறாங்க, கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்னு. கருணையின் கடலாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் நாம் கேட்கிற வரத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாகவே நமக்கு விளங்குகிறார். அதனால இந்த கந்தசஷ்டி விரதத்தை நம்பிக்கையோடு இருங்க. நீங்க எதை நினைச்சு இருக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும்.